ஹலோ ஆல், வெல்கம் டு நிஷாஸ் குட்டி ஸ்டோரி. நம்ம என்னதான் வீட்டில் பார்த்து காய்கறியெல்லாம் ஹெல்த்தின்னு சொல்லி செஞ்சாலும் கூட கல்யாண வீடுகள்லையும் இல்லை ஹோட்டல்லையும் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை கிட்ஸும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அப்படியே லஞ்ச் பாக்ஸில் ரிட்டர்ன் கொண்டு வந்துடுற ப்ராப்ளம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோக்காக இனிமேல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தாளிப்பு ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். தாளிப்பு கரிஞ்சா காய் மொத்தமும் கெட்டு போயிடும், நல்லா கசப்படிச்சிரும். இப்போ 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் வதனிக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே காரத்துக்காக ஆட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் கரிஞ்சிடவும் கூடாது, ஆனால் பொன்னிறமாகவும் இருக்கணும். ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பல் பூண்டையும் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் வாயில படாது, அது அப்படியே நல்லா கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வணங்கியிருக்கணும், கொஞ்சம் கூட கரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நான் இன்றைக்கி இந்த 3 காயுமே எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் கேரட், பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடி உப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூனே போதுமானதாக இருக்கும். பார்த்துட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காய் வேகிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா காய் அப்படியே குழஞ்சு போயிடும், டேஸ்ட்டாகவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. காயும் நல்லா உதிரியாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காய் நல்லாவே வெந்து வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வத்திரும். லைட்டாக அந்த ஈரப்பதம் மட்டும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நான் ஓப்பன் பண்ணியே நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸ்டேஜில் தேவைப்பட்டா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் குருமிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் 1 கை அளவுக்கு தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.